அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இது வாரத்தின் முதல் நாள், ஆண்டவருக்குரிய நாள். நீங்கள் ஆயத்தமாக அவரை ஆராதிப்பதற்கு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 66 6வது வசனம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் கலிகூர்ந்தோம் என்று ஆதியிலே ஆண்டவர் செய்ததான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான காரியங்களை குறித்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்தாராம்? தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு வழிவாசல்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, வேற எந்த வழியுமே இல்லை தப்பித்துக் கொள்வதற்கு. ஒரே ஒரு வழி, கடல் முன்னால் இருக்குது. அது இரண்டாக பிளந்தா வழி வாசல் உண்டாகும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வழிவாசலை உண்டாக்கி கொடுத்தார். ஆற்றையும் அதே போலதான், யோர்தான் நதியை ஆண்டவர் பின்னிட்டு திரும்ப வைத்து மக்களுக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்கினார். அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே உங்களுக்கு முன்னேற்றம் என்றதான பாதைக்கு இடையூறாக இருக்கிற எத்தனையோ விதமான தடைகள் இருக்கலாம். செங்கடலை போல, யோர்தான் நதியைப் போல பெரிய மலைகள் இருக்கலாம், பெரிய குன்றுகள் இருக்கலாம், பெரிய தடைகள் இருக்கலாம், சமுத்திரமே இருக்கலாம், அதுபோல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லளவு முன்னேற்றம் அடைய முடியலன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் எல்லா காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவரை ஆராதிப்பதற்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீங்கள் புறப்பட்டு வாங்களேன். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தெய்வம் கடலை இரண்டாக பிளந்து வழிவாசலை உண்டாக்கின தெய்வம். ஏன் உங்க பிரச்சனையை இரண்டாக பிளந்து உங்களுக்கு ஒரு வழிவாசலை உண்டாக்க மாட்டாரா? இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, அவர் செய்ய வேண்டியதை நிச்சயமாக அவர் செய்வார். அவர் ஏற்கனவே உங்களுக்கான காரியங்களை செய்து முடிச்சிட்டாரு. உங்கள் கண்கள் காண நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை, இந்த விடுதலையை பார்ப்பீங்க, வெற்றியை பார்ப்பீங்க. நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, அந்த ஜீவனுள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு இன்றைக்கு ஆலயத்துக்கு போகக்கூடாதா? போகலாமே. குடும்பமாக போங்க, தனியாக போங்க, குழுவாக போங்க, எப்படியாவது கர்த்தரை ஆராதிப்பதற்கு சரியான நேரத்துக்கு போங்க, லேட்டாக போகாதீங்க. ஆகவே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் கடலை பிளந்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். காற்றை அடக்கின ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன். நதியை இரண்டாக பின்னிட்டு திரும்ப வைத்து வழிவாசலை உண்டாக்கின ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன். இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த காரியங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். அவரை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு போங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் போகும். இது நிமித்தம், கர்த்தர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் நீங்க மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிப்பீங்க. நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பமாய் சேர்ந்து பண்ணுவீங்க, குழுவாக சேர்ந்து நன்றி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாபெரும் அதிசயம் நடக்க போகிறது. ஒன்னே ஒன்று, நன்றி மறவாத உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்க புறப்பட்டு பாருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும். விடுதலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். இந்த வாரம் முழுவதும் மிக பிரம்மாண்டமான, ஆச்சரியப்படத்தக்கதான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும், அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா அவருடைய முகத்தை பார்த்தவங்க ஒருத்தரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எல்லாருடைய முகங்களும் பிரகாசமடையும். உங்கள் வாழ்வில் ஒரு பிரகாசம் உண்டு. ஆயத்தமாகுங்கள் அதை அனுபவிக்க. நன்றி. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கான ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருமே உம்மை ஆராதிக்க வேண்டும் என்றதான தெய்வீகமான ஒரு மாற்றத்தோடு புறப்பட்டு செல்லட்டும். ஆராதிச்சு வெற்றி மேல் வெற்றி அடைந்து மகிழ்ச்சியோடு திரும்பட்டும். ஒவ்வொருவரும் சுகமாய், பலனாய், ஆரோக்கியமாய் வாழட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இது ஆராதனைக்குரிய நாள், அக மகிழ்வு உண்டாகிற நாள். நிச்சயமாக இந்த வாரம் முழுவதும் வெற்றியின் செய்தி கேட்பீர்கள். நன்றி.